இந்த தென்னை மரத்துல நிறைய ஊடு பயிர்கள் சாகுபடி பண்ணலாம். தென்னை மரம் மொத்த பரப்பளவுல 20% நிலத்தை தான் பயன்படுத்துது. மீதி இருக்க ஏரியாலாம் சும்மா தான் இருக்குது. அந்த 80% நிலத்தை நன்கு பயன்படுத்தணும்னா அதுக்குள்ள நிழலை கொஞ்சம் தாங்கி வளரக்கூடிய பயிர்களை வளர்க்கலாம். அப்படி நிழல்களை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் நிறைய இருக்கு. பழப்பயிர்கள் இருக்கு, கீரைகள் இருக்கு, கிழங்கு பயிர்கள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பயிர்கள் இருக்கு. எனவே தென்னைக்கு ஆகிற செலவோடையே நிறைய ஊடு பயிர்கள் பண்ணலாம். இதுல ரொம்ப முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி உணவு காடுகள்ல எல்லா பயிர்களையும் வளர்க்கும் போது ஒரு பயிர் இன்னொரு பயிருக்கு உதவியாக இருக்கும். விஞ்ஞான பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா, தென்னை மரம் இரவு நேரத்தில் நீரை எடுத்து மேல் பகுதியில கொண்டு வந்து விட்டுரும். அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பயிர்கள் அந்த நீரை எடுத்து கூண்டுறாங்க. ஆக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாழ்ந்து ஒன்றுக்கு இன்னொன்று உதவுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய அறியப்படாத விஞ்ஞானம். அதை பற்றி நம்ம பார்க்கணும்னா, தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு அப்படிங்கிற கருத்தரங்கு வருகிற ஜூன் மாதம் 14ஆம் தேதி SRM கல்லூரியில நடைபெறுகிறது. இந்த பயிற்சியில நீங்க கலந்துக்கலாம். இதுல தென்னையில் ஊடு பயிர் எப்படி சாகுபடி பண்றது, எந்தெந்த மண்ணுக்கு எந்தெந்த பயிர்கள் ஏற்றது, எவ்வளவு தண்ணீர் வேணும், எந்தெந்த மரங்கள் இதோடு இயந்து வளரும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்.